திருப்பரங்குன்றம் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு. ரொம்ப வெற்றிகரமா நீங்க போராட்டங்களும் முடிச்சிருக்கீங்க. எஸ்பெஷலி இந்து முன்னணி மேற்கொண்ட விஷயம் தான் பெருசா பார்க்கப்படுது. எப்படி திடீர் தீர்ப்பு அடுத்த செகண்டே பல்லாயிரக்கணக்கானோர் கூடி இருக்கீங்க? எப்படி அது சாத்தியப்பட்டது? என்ன பண்ணீங்க மேஜிக்? அதாவது இந்த ஆர்ப்பாட்டமானது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முடிவு செய்து மாநகர காவல் ஆணையாளர்கிட்ட நாங்க கொடுத்திருந்தோம். இப்போ நாங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 4 மணிக்கு திருப்பரங்குன்றத்தில் நடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு மனுவானது கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுக்க கோவிலை பாதுகாக்கணும், திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்கணும், தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அந்த திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்கணும், அது சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க அப்படிங்கிற செய்தியானது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தோம். முருக பக்தர்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்த்தோம். நம்ம சாமி, நம்ம முருகர், நாமே அந்த மலையை காப்பாற்ற நாம அத்தனை பேரும் ஒன்னா சேரணும், வெற்றிவேல் வீரவேல்னு ஒன்னா சேரணுங்கிற விஷயத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தோம். ஆகையினால இதையெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் சேர்ந்து விடக்கூடாது, இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி வந்துடக்கூடாதுங்கிறதுனால அரசாங்கம் மதுரை மாநகர்ல ஒரு தடை உத்தரவு போட்டது. தடை உத்தரவு போட்டது மட்டும் இல்ல, 144 தடை உத்தரவு போட்டது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க யாரெல்லாம் கோவிலுக்கு போறாங்களோ அவங்களை எல்லாம் தடை பண்ணதுக்கு போக விடாம தடுத்தாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கோபத்தை உருவாக்குச்சு. அந்த தமிழ்நாடு முழுக்க கோபத்தை உருவாக்கினாலும் மதுரை மாநகரத்துல திருப்பரங்குன்றத்துல எப்படி மக்களை கூட விடாம முருக பக்தர்களை சேர விடாம தடுக்கின்ற அரசாங்கம், அதனுடைய வேலைகள், இதெல்லாம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வேகத்தை கொடுத்துச்சு. அதனாலதான் 4 மணிக்கு நடக்க வேண்டிய ஆர்ப்பாட்டம் 3 மணிக்கு அசம்பிள் ஆகணும்னு சொல்லி இருந்தோம். ஆனா அதுக்கு தடை போட்டதுனால காலையில நீதிமன்றத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. அப்டேட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாம் வர ஆரம்பிச்ச பிறகு நீதிமன்றத்திலிருந்து அடுத்து என்னங்கிற செய்தியானது உடனடியா தொலைக்காட்சிகள் மூலமாலாம் செய்தி வந்தது. 3 மணி வாக்குல 5லிருந்து 6 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தலான்னு தெரிஞ்ச உடனே அந்த மதுரை நகர்ல இருக்கக்கூடிய புறநகர்ல இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்த மக்கள் எல்லாம் ஒன்னா சேரார். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் அந்த கோவில் வாசல்லே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கிடைச்சிச்சு. தர்மம் வென்றது, முருகப்பெருமானே முடிவு செய்து விட்டார் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு. அதனால நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம்னு சொல்லி மக்கள் ஒன்னா சேர ஆரம்பிச்சாங்க. திருப்பரங்குன்றத்துல தான் நாம ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணோம். ஆனா பழங்கானத்துல நீதிபதி ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, நீதிமன்றம் கொடுத்தது. அதனால மக்கள் அங்க திருப்பரங்குன்றத்துல சுவாமியை பார்த்துட்டு அங்க வெளியே நாங்க எல்லாம் பழங்கானத்துக்கு நடந்து போறோம்னு சொன்னாங்க. 1 மணி நேரம் நடந்து போனா அவ்வளவு தூரம் அது, அந்த இடத்துக்கு நடந்து போறோம்னு சொன்னாங்க. அப்ப காவல்துறையோ இல்ல நீங்க பேரணி மாதிரி ஆயிடும், நடந்து போகக்கூடாது. இல்லைங்க, நாங்கெல்லாம் நடந்துதான் வந்தோம், பாத யாத்திரையா வந்தோம். ஏன்னா பஸ்ல வர்றதுக்கு அனுமதிக்கல, அரசாங்கம் அனுமதிக்கல, காவல்துறை அனுமதிக்கல, கைது செய்தாங்க. அதனால நாங்க நடந்து பாத யாத்திரையா தான் வந்தோம். அப்படி வந்ததுனால எங்களுக்கு திரும்ப போறதுக்கு வேற வழி இல்லை, நாங்க அப்படிதான் போக போறோம்னு சொன்னதுல பல பேர் அங்க எப்படியாவது சேரணும்னு இந்த மாதிரி மக்கள் தன்னெழுச்சியாக அந்த ஆர்ப்பாட்டத்துல நடந்தது. 3:30 மணிக்கு தீர்ப்பு ஆனது வெளியே வருது, 3:15 வருது, 3:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் தயாராகுது. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே 3:30 மணிக்கு அந்த இடத்துல மைக் செட்டையும் ஒரு ஸ்டேஜையும் தயார் பண்றதுக்கு நம்முடைய பொறுப்பாளர், இந்து முன்னணி பொறுப்பாளர் அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா 150 பேர் அந்த நேரத்துக்கு 3:30 மணிக்கு 150 பேர் தயாரா ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மக்கள் ஒரு தன்னெழுச்சியாக முருகப்பெருமானை திருமலையை, அந்த மலையை பாதுகாக்கிறதுக்காக மக்கள் தன்னெழுச்சியாக ஒன்னா சேர்ந்தாங்க. இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம், கோட்டருக்கும் பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் இல்லை. இது முருக பக்தர்கள், முருகன் முடிவு செய்திருக்கிறான், தர்மத்திற்கான போராட்டம் அப்படிங்கிறதுக்காக இந்த அறவழி போராட்டத்திற்கு மக்கள் தன்னெழுச்சியாக வந்தாங்க. அதனால தான் அன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் அங்க சேர்ந்தது. ஒரு அரசியல் கணக்கு இருக்கான்னு பேசப்படுதே ஆக்சுவலா. ஆமா, அரசியல் கணக்கு இருக்கு. யாருக்கு அரசியல் கணக்கு? அங்க வந்திருந்த அப்துல் சமதுக்கு அரசியல் கணக்கு இருக்கு, அங்க வந்த ராமநாதபுரம் எம்பிக்கு நவாஸ்கனிக்கு அரசியல் கணக்கு இருக்கு. இதையெல்லாம் தடுக்காம ஆட்ட தோல்ல தூக்கி போட்டு போனவங்களை தடுக்காதவங்களுக்கு அரசியல் கணக்கு இருக்கு. மேல தமிழர் குகையில போய் பச்சை பெயிண்ட் அடிச்சவங்க, செப்டம்பர் மாசம் பச்சை பெயிண்ட் அடிச்சாங்களே, அவங்களுக்கு அரசியல் கணக்கு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அரசியல் கணக்கு இருக்கும் பொழுது அதைத்தான் நீங்க கேட்கறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் அரசியல் கணக்கு இருக்கு. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அரசாங்கம் தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்குல்ல, அவங்களுக்கும் அரசியல் கணக்கு இருக்கு.
சார் இது அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது இல்லை. இப்போது நீங்கள் இந்து முன்னணி சார்பாக பேசுகிறீங்க, இந்து மக்கள் நிறைய பேரை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க, ரைட், ஓகே. ஆனால் நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டாலும் அதிமுக எடுத்துக்கிட்டாலும் நிறைய பேர் வந்துட்டு இந்துக்கள் தான் அந்த கட்சியில் இருக்காங்க. சரி, அப்போது இந்து முன்னணி போராட்டம் அப்படின்னா இப்போ உங்கள் கட்சியில் உங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் தானே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கு? இல்ல, நிச்சயம் இல்ல. இந்து முன்னணி மட்டும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணல. நாங்க சொல்லி எல்லாரையும், எங்களுடைய இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த அறப்போராட்டத்திற்கு அனைவரும் வாங்க, இந்துவாக வாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களாக தமிழ் கடவுள் முருகனுடைய மலையை பாதுகாக்க வாங்க அப்படின்னு சொல்லி அறைகூவல் விடுத்தார். இதுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான சமுதாய தலைவர்கள், அதாவது பல்வேறு சாதி சமுதாய தலைவர்கள், அவங்களாலும் கூட இந்த போராட்டத்தில் யாதவ மகாசபை, சத்திரிய மகாசபை, அதே மாதிரி பிள்ளைமார் அசோசியேஷன், இப்படி பல பேர், பல இயக்கங்களுடைய தலைவர்கள் நாம அன்னைக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு திருப்பரங்குன்றத்தில் மலையை பாதுகாக்க எல்லாரும் ஒன்னா சேருவோம் அவர்களும் அறைகோல் விட்டார்கள். அந்த சமுதாயமும் நாங்களும் கலந்து போன்னு சொன்னாங்க. ஆகையினால தான் எல்லா அளவுக்கும், நீங்க இன்னும் சொல்ல போனா திமுகவில் இருக்கக்கூடிய, மதுரையில் திமுகவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் எங்க ஆட்சி இது தப்பா முடிவு பண்ணிருக்காங்க, வாய் திறக்காம அமைதியா இருக்காங்க, இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. ஆகையினால நாங்களும் நேரடியா வர முடியாது, உங்களுக்கு என்னெல்லாம் உதவி வேணுமோ அதெல்லாம் நாங்க செஞ்சு தரோம், இந்துவாக என்னுடைய கடமை நம்முடைய கோவிலை பாதுகாக்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நாங்க எந்த அளவுல உதவி பண்ணமோ அதுக்கெல்லாம் செய்ய தயாரா இருக்கோம்னு பல கட்சி பிரமுகர்கள் இதற்கு நமக்கு ஆதரவாக நின்றார்கள். ஆகையினால தான் அன்னைக்கு நீங்க இந்து முன்னணி இயக்கமோ ஒரு குறிப்பிட்ட இது இல்ல, இந்து முன்னணி இயக்கம் தலைமையாற்று அந்த நிகழ்ச்சியை நடத்தினது, கலந்து கொண்டது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர், அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள், புறநகர்ல இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல, அந்த மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய பல ஊர்ல இருந்து அந்த நேரத்துல 1 மணி நேரத்துல அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்துக்கணும்னு வந்திருக்காங்க. அதனால இது ஏதோ இந்து முன்னணி முன்னெடுத்ததுனால மத்த கட்சியெல்லாம் வரல அப்படிலாம் இல்லை. எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் வர தயாராக அந்த இடத்துல அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக நின்றார்கள் என்பதுதான் உண்மை. இல்லை, மதுரை சொல்றதுனால மதுரை மீனாட்சி அம்மன் ஞாபகம் வருது. அதே சமயத்தில் பிடிஆர் அவர்களும் இங்கே லிஸ்ட்ல வராரு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும் இந்த லிஸ்ட்ல வராங்க. அவர்களை எல்லாம் மீறிய ஒரு விஷயம்தான் அங்கே ஆதரவு வருது நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது மக்கள் சக்திக்கு முன்னாடி எந்த சக்தி தடை போட்டாலும் அந்த தடையானது உடைக்கப்படுங்கிறது தான் இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. மக்கள் சக்தியை புரிஞ்சிக்காத யாரும் எந்த பெரிய கட்சியை சார்ந்தவர்களாகவும், நான் எத்தனை பெரிய தலைவர்னு நீங்க சொன்னாலும் கூட மக்கள் சக்தி அன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு எது தேவை, எதுக்கு ஆதரவாக எல்லா அரசியல் கட்சியும் நிக்கணும்ங்கிறத அன்னைக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மக்கள் ஒன்னா சேர்ந்து நிரூபிச்சிருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நடிகர் எடுத்துக்கிட்டாலும் நீங்க போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி வந்து சில நடிகர் வந்து திருப்பரங்குன்றம் வந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க ஆந்திரா, தெலுங்கானா அங்கெல்லாம் எடுத்த கூட, உதாரணத்துக்கு இப்போ கல்யாணம் அவர் கூட எடுத்துக்கிட்டா கூட பாத்தீங்கன்னா தைரியமா வந்து இந்துத்துவாக நிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நடிகரும் நிக்கிற மாதிரி தெரியலையே. அதாவது நீங்க வந்து பல நடிகர்கள், தமிழ்நாட்டினுடைய நடிகர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நடிப்பு அவங்க தொழில். இன்னைக்கு நடிக்கிற அந்த சினிமா திரைப்பட உலகையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது ஒரு குடும்பம், கோபாலபுர குடும்பம். நீங்க சன் டிவியா இருக்கலாம், சன் பிக்சர்ஸா இருக்கலாம், இல்ல ரெட் ஜாயிண்டா இருக்கலாம். இவங்க 2 பேர் தான் படத்தை விநியோகம் பண்ண முடியும், அவங்க 2 பேர் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அவங்க 2 பேர் தான் எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இவங்களை மீறி ஏதாவது ஒரு நடிகர் குரல் கொடுத்துட்டா அந்த நடிகருடைய படம் தமிழகத்துல எடுபடாது. நீங்க ஏன் விஜய்க்கு வராதுதா? விஜய் எவ்வளவு அவருடைய படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டாங்க லைக்கா பிலிம்ஸ்ல. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல அவங்கள மீறி, இந்த கோபாலபுர குடும்பத்தை மீறி எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு அந்த அளவுக்கு ஒரு இரும்பு கரம், இதுல தான் இரும்பு கரம் கொண்டு அவங்க அடக்கி வச்சிருக்காங்க. ஆகையினால சில நடிகர்கள் தன்னுடைய பட வாய்ப்பெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வெளிப்படையாக பேச முடியல. ஆனா பல நடிகர்கள் நம்ம கிட்ட நீங்க பண்ற விஷயம் நல்ல விஷயம், ஆனா நாங்க ஓப்பனா பேச முடியலன்ற அளவுக்கு பல நடிகர்கள் நமக்கு கூட இருந்தாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க பண்ணி கொடுக்குறோம். உனக்கு பணம் தேவையா அப்படின்னு, இல்ல எங்களுக்கு பணம்லாம் தேவையில்லை. ஏன் பணம் தேவையில்லை? நாங்க யாரையும் வாங்கன்னு பஸ் வச்சு கூட்டு போக போறது இல்ல, குவார்டர் பிரியாணி கொடுத்து கூட்டு போக போறது இல்ல. பணம் கொடுத்து இன்னைக்கு காலையில கூட திருநெல்வேலியில முதலமைச்சர் போகும்போது 200 ரூபா பணம் கொடுத்து கூப்பிட்டு போனாங்க. அது மாதிரிலாம் கூப்பிட்டு போக போறது இல்ல. தானா சேரணும், தானா உணர்வோட நம்ம கோவிலை பாதுகாக்கணும், நம்ம முருகன் நம்மளுடைய தமிழ் கடவுள், ஆகையினால நம்ம கோவிலை பாதுகாக்கணும்னு ஒவ்வொரு இந்துவும் தன்னெழுச்சியாக வரணும்னு அந்த முயற்சி தான்
நாங்க முன்னெடுத்தோம். அதே மாதிரி தான் அங்க நடந்தது. தன்னெழுச்சியாக சேர்ந்த கூட்டம் 15,000 பேர், 5,000 பேர்னு காவல்துறையில 3,000 பேர்னு சொல்றாங்க. மாவட்ட கலெக்டர் நம்ம கணக்குல 15,000 பேர் அன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்காங்க. நாடாளுமன்றத்திலையும் திருப்பரங்குன்றம் பத்தி நிறைய பிரச்சனைகள் வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது பிரதமர் அவர்களும் இந்தோனேஷியால புதுசா கட்டப்பட்டு திறக்கப்பட்ட கோவிலுக்கு வந்து இங்கிருந்தே காணொலி மூலமா திறக்கும் பொழுது முருகருக்கு அரோகரான்னு சொன்னாரு. இப்போ தமிழ்நாட்டில் அதே முருகருக்கு ஒரு பிரச்சனையா பார்க்குறோம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து உலகம் முழுக்க முருகன் பரவி வராரு, பிரதமர் முருகருக்கு அரோகரான்றாரு. இதெல்லாம் தேர்தல் யுக்தியா இல்லை எப்படி அப்படி எடுத்துக்கலாம்? இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ட்ஸ்னு வேணாதான் பார்க்கலாமே தவிர, நீங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி வேல் எடுத்து வெற்றிவேல் வீரவேல்னு பிஜேபியினுடைய தலைவர் போனார். எந்த சுச்சுவேஷன்ல போனார், எந்த நேரத்தில் போனார்னா, நம்முடைய முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஆபாசமாக ஒருத்தன் பேசுறான். அதை பத்தி அவன் மேல புகார் கொடுக்குறாங்க. மாநிலம் முழுக்க இந்துமணி சார்பா புகார் கொடுக்கிறோம், நடவடிக்கை எடுக்கல, கைது நடவடிக்கை எடுக்கல, எதுவும் பண்ணலன்னும் பொழுது என் பக்தர்கள் ஒன்னா சேர்றதுக்காக அன்னைக்கு பிஜேபியினுடைய தலைவர் அதை எடுத்தார். அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விஷயம் வந்து இதே சமயத்துல இந்தோனேஷியால திட்டமிடப்பட்டது. இதெல்லாம் மனுஷன் முடிவு பண்ணலங்க, எந்த தனி மனிதனும் முடிவு பண்ணல. இதெல்லாம் தானா நடக்குது. கடவுள் முடிவு பண்றார், மக்கள் நாம் கருவிகளாக, தலைவர்கள் இன்னைக்கு கருவிகளாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கேயும் அரோகரா, இங்கேயும் வெற்றிவேல் வீரவேல், இந்தோனேஷியாலையும் வெற்றிவேல் வீரவேல், அதே மாதிரி மலேசியால பத்துமலையிலையும் வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற குரலானது நம்முடைய திருப்பரங்குன்றத்துல நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் எல்லாம் ஒரே சமயத்துல நடக்குது. ஆகையினால வரக்கூடிய ஆட்சி, வரக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் முருகனுடைய காலகட்டமாக, முருகனுடைய சித்தாந்தமாக, முருகனை ஏற்றுக்கொள்பவருடைய சித்தாந்தமாக மாறக்கூடிய காலம் நிச்சயம் வரும் அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிற, நான் பார்க்கிற விஷயமாக இருக்கிறது.